அமுதூர் காந்தலின் தங்கி
தன் உருவம் ஒன்றருளே எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொள்வான் தாமும் பணி கொண்ட வேதமொழிய வெண்ணிற்று மேனிய நாத பறையினர் அன்னே என்னும் நாத பறையினர் கண்ணந்தனத்த கருணை கடலினர் விழிந்திருப்புவர் அன்னே என்னும் உள்ளிருக்கி உலப்பில் ஆனந்த கண்ணி தருவர் அன்னே என்னும் நித்தமனான நீரம்ப அழகிய சித்த திருப்பரால் அன்னே என்னும் சித்த திருப்பரால் சந்தன சாந்தினர் ஆளம்மை ஆழ்வரால் அன்னே என்னும் மையலோர் பங்கின தாபத வேடத்தர் ஐயம்பு பூந்தவர் புகுவரால் அன்னே என்னும் கொன்றை மதியமும் பூவிழ மத்தமும் குண்டிய சென்னியர் அன்னே என்னும் குண்டிய சென்னியின் மத்தமும் மத்தமே இந்திரனக்கானவர் அன்னே என்னும் இந்திரனக்கானவர் அன்னே என்னும் சிற்றம்பலம். இந்த குயில் பத்து ரெண்டு விதமா பாடுவாங்க. பழையத்துல பாடுறது கீதம் இனிய குயிலே அப்படின்னு பழையத்துல பாடுவாங்க. கீதம் இனிய குயிலே. இப்ப நீங்க எதுல பாட போறீங்கன்னு சொல்லிருங்க. அப்புறம் ஆளுக்கு ஒரு ஒரு பாதி பாதி பாடி எப்படி பாட போறீங்க? இப்ப நம்ம பாடுற மாதிரி பண்ணுவோம். கீதம் இனிய குயிலே கேட்டிய எங்கள் பெருமான் பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏறின கப்பால் குயிலே அந்த நிலான் வர கூவாய்
ஆகிய பொருளே உழந்தது பூங்கடற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுவும் முன் வந்து தேவன் வளரும் தமை
அனைவரையும் வரிசையா நாமெல்லாம் வரிசையா படிக்க வைக்கிறதுக்கு காரணமே தான். தொடர்ந்து இங்கே மகந்தோறும் நடைபெற இந்த திருவாசகம்ன்றதில் அப்பொழுதெல்லாம் இதெல்லாம் நடைபெற்றது. ஒன்று மைக் வச்சுருந்தோம், அப்புறம் மைக்கை அதை எடுத்துட்டோம். அது அங்கங்கே போகிறதுனால இருக்குன்றதுனால தொடர்ந்து நாமெல்லாம் இந்த திருவாசகத்தை படிக்கிறதுனால இங்கே ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி நடக்குது. இங்கேருந்து பல குழுக்கள் பிரிந்து சென்று இருக்கின்றன. அவங்கவுங்க குழுவா தவறே இல்லை, அவங்கவுங்க அந்தந்த இடத்துல ஆரம்பிக்கிறதுல தவறே இல்லை. என்ன இங்கே இருக்கிறவங்கள அங்கே கூப்பிட்டு போயிட்டு இது பண்ணுறதுன்னா அது தாய் வீட்டுக்கு செய்கிற ஸ்லோகம் மாதிரி ஆகிடும். அதை செய்யறதை தவிர்த்துருங்க முடிந்த அளவுக்கு. என்ன சொல்கிறது, ஒவ்வொரு கூட்டத்தார அங்கங்கே ஆரம்பிக்கிறதுல தவறே இல்லை. திருவாசகம் பரவணுன்றது தானே இங்கத்தையோட பெரிய உள்நோக்கமே அதான். அவங்கவுங்க நல்லா பாட ஆரம்பித்தாங்கன்னா முடிந்த அளவுக்கு நாமெல்லாம் தவறு இல்லாமல் பாட கற்றுக் எங்கள் ஐயாலாம் சொல்லி கொடுத்தது மட்டும் தான். கேட்டது தான் இவ்வளவு அறிவும். கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கடல் கையால் பொழுது ஏத்தன்னு ஞானசம்பந்தர் சொன்னார். அதனால கேட்டது தான் இவ்வளவுமே கண்டி, படித்தது குறைவே அப்படின்றது தான் சொல்லலாம். எல்லாம் கேட்டதை வச்சும் இது பண்ணுறதுனால பெரிய அடியாருடன் அப்படி கூட்டு கண்டதுனால வந்த பயன்தான் இதை நாங்கள்லாம் அனுபவிக்கிறோம். இந்த சிறு வயதிலே அனுபவிக்க முடியுதுன்னா பெரியவங்களை பார்த்ததுனால அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் சுற்றிக்கும். இப்போ நமக்கு மரியாதை தராங்க அப்படின்றதுனால இப்போ வந்தவங்கெல்லாம் மரியாதை கொடுத்தாங்க. இந்த இடத்துக்கான மரியாதை, இங்கே உட்காந்துக்கிட்டதுனால மரியாதை. அப்புறம் அதே மாதிரி அடியனை வந்து சட்டை பேண்டெல்லாம் போட்டுக்கிட்டு வேற மாதிரி இருந்தால் மதிப்பாங்களா? மதிக்க மாட்டாங்க. அதனால தோற்ற பொழிவு, திருநீர் இருக்கணும். யாரு? சாமியே திருநீர் இட்டிருக்காரு. அந்த மாதிரி நாமெல்லாம் திருநீர், அந்த திருநீருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை ஒவ்வொரு உள்ளேயும் சிவபெருமான் வீட்டு இருக்கின்றார். உனக்குள்ள இருக்கிற சிவத்துக்கு வணக்கம் அப்படின்றார். அதனால நாமெல்லாம் இறைவன் திருவருளால் ரொம்ப அற்புதமான இந்த திருவாசக தேனி பருகிருக்கோம். இது 20 கோயில் மூத்த திருப்பதிகம் தான். இதை தொகுத்தாங்க, 51 பதிகமாக தொகுத்தாங்க என்று முதல் பதிகமாக இந்த பதிகத்தை தான் சொல்கிறாங்க. அது அடியனுக்கு அந்த என்ன தெரியாது. இந்த பதிகம் தான் கோயில் மூத்த திருப்பதி. இந்த பதிகத்தை 45 காலமாக 21வது பதிகத்தை ஈசான சிவம் சோதிராமலிங்க ஐயாவும் தொடர்ந்து அடியனும் இந்த பதிகத்தை எங்களுக்கு பற்று அதிகம் இந்த பதிகத்தின் பேர் என்று சொல்லி இப்பொழுது அடியேன் இந்த எதுக்காகன்னா அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியறதுக்காக சாமி இடத்துல விண்ணப்பம். இங்கே அடியார்லாம் வந்தீங்கன்னா அவங்க நடுவில் நான் உட்காந்து இப்போ நடுவில் தான் உட்காந்துருக்கோம். அந்த இன்பமான இருப்பை எங்களுக்கு சாமி கொடுக்கறதுக்கு சபை பெருகணும்ல, ஒவ்வொரு பேஜாக ஆகும். இப்போ அடுத்த கட்டத்தில் அடுத்த பேஜ் என்ன சொல்லுவாங்க, இளம் வயதினர்லாம் வரணும். எனக்கு முன்பு இறையோடு சேர்த்து இறையையும் தேடணும். இறையை மட்டுமே தேடுறதுக்காக தான் உழைக்கிறோம். எல்லாம் உழைப்பே அதுக்கு தான். அதோடு சேர்த்து இறைவனையும் தேடணும். இந்த கால பசங்கள்லாம்
ஓரளவுக்கு ஒரு 10 பேரை இங்கே கொண்டு வர முடியுது. சபை பின்னா பிள்ளைகள் வச்சு ஒரு 10 பேரை கொண்டு வர முடியுது. அந்த 10 100 ஆகணும், 100 200 ஆகணும், 200 300 ஆகணும், அப்புறம் சைதைவா 3000 வரை ஆகணும் அப்படின்றது அடியனுடைய எம்பெருமான் திருவடிக்கு விண்ணம். இந்த 3000 பேர் எதையும் எதிர்பார்க்காம இறைவனுக்கு தொண்டு செய்யும். என்ன தொண்டு செய்யறது எப்படி இருக்குன்னா, தொண்டுனாலே தொடர்ந்து செய்வதுன்னு பொருள். ஒரு நாள் நல்லா தாம் தூம்பு தொலைக்கிட்டு இருக்கிற சாமான்லாம் தொலை கொடுத்துட்டு போவாங்க. அடுத்த நாள் வந்தால் ஒரு சம்பளரை கழுவ மாட்டாங்க, அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. அதற்கு பேர் தொண்டு இல்லை, தொல்லை. தொண்டு என்பது தொடர்ந்து செய்வது. நாமெல்லாம் செய்யும் தொண்டை தொடர்ந்து செய்வோம். முடிந்த அளவுக்கு நம்மளால் கோயில்களை ஆலய தூய்மை, நமது உள்ள தூய்மை என்பதை தெரிந்து கொண்டு இந்த பதியத்தை அடியேன் விண்ணப்பிக்கின்றேன். அந்த திருச்சி எம்பெருமான் திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். உடையாள் உண்டன் நடுகிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தியம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்று ஆண்டாய் எனை முன்னும் யானும் அதுவே முயல் உற்று பின்னின்று ஏவல் செய்கின்றேன் பிற்பட்டொழிந்தேன் பெம்மானே என்னின்று அருளி வர நின்று போந்திடு என்னாவிடில் அடியார் உன்னின்று இவனார் என்று என்னாரோ உன்னம்பல கூத்து உகந்தானே அன்புடை அடிமைக்கு உருகா உள்ளத்து உணர்விடிகேன் சகந்தான் அறிய உரையிட்டாள் தக்கார் என்று என்னாரோ மகம்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தார் அடியேற்கும் முகம்தான் தாராவிடின் முடிவேன் பொன்னம்பலத்தியம் முழுமுதலே ஐம்புலனுக்கும் மூவருக்கும் எண்தனக்கும் வடிமுதலே நின் பழ அடியார் திரள்வான் குழுமிக்கு எழுமுதலே அருள் தந்திருக்க இறங்கு கொள்ளோ என்று அழுமதிவே அன்றி மற்றேன் செய்கேன் பொன்னம்பலத்து அரைசே பொன்னம்பலத்தாடும் அமுதே என்று உன் அருநோக்கி இறைதே கொக்கொத்து இரவு பகல் ஏசற்றிருந்தேன் வேசற்றேன் கரைசேர் அடியார் களி சிறப்ப காட்சி கொடுத்து அடியேன் பார் இறைசேர்பாலின் நெய் போல பேசாதிருந்தால் ஏசாரோ ஏசா நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர் யான் தானும் பேனா நிற்பேன் இன்னருளே தேசா நேசர் சூழ்ந்திருக்க திருவோலக்கம் சேவிக்க ஈசா பொன்னம்பலத்தாடும் என்றாய் இனித்தான் இறங்காயே இறங்கும் நமக்கு அம்பல கூட்டன் என்று ஏமாந்திருப்பேனை அருங்கற்பனை கற்பித்து ஆண்டாய் ஆழ்வாரிடி மாடு ஆவேனோ நெருங்கும் அடியார்களும் நீயும் இன்று நிலாவி விளையாடும் மருங்கே சார்ந்து வர எங்கள் வாழ்வே வா என்று அருளாயே அருளாதொழிந்தார் அடியேனை அஞ்சேல் என்பாரிங்கு பொருளாய் என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா மருளார் மனத்தோடு உனை விரிந்து வருந்துவேனை வா என்று உன் தெருளார் கூட்டம் காட்டாயே செத்தே போனார் சிறியாரோ சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் பெற்றுவார் வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் உன்னே நரிப்பாய் நாயே இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே நல்காது ஒழியான் நமக்கு என்று உன் நாமம் பிதற்றி நயன நீர் மல்கா வாழ்த்தா வாய்குளரா வணங்கா மனத்தால் நினைந்து உருகி பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலம் என்றே ஒல்கா நிற்கும் உயிர்க்கு இறங்கி அருளாய் என்னை உடையானே. திருச்சிற்றம்பலம். கோயில் திருப்பதிகம். அடுத்து மாறி நின்றென்னை மயக்கிடும் வந்த புலனைந்தின் வழியடைத்த முதே ஊறி நின்றென்னுள் எழுபரஞ்சோதி உள்ளவ காண வந்தருளாய் சிவபெருமானே திருப்பெருந்துறை
சொல்லுதற்கரிய ஆதியே சோதியாய் தோன்றும் உருவமே அப்படின்னு சோதியாய் தோன்றும் உருவம். நமக்கெல்லாம் என்ன புரியுது? இதனால விலைக்கு ஏற்றனோடனே வெளிச்சம் வருது. அது இது பண்ணி அருப்பத்தில் சொல்லுவார் சோதியே, அதுக்கடுத்து சுடரே, சூழ் ஒளி விளக்கே அப்படின்றாரு. சோதினா என்ன, சுடர்னா என்ன, ஒளி விளக்குனா என்ன? என்ன எல்லாம் ஒண்ணுலாம் இல்லை. அது என்ன இல்லை எல்லாம் ஒண்ணு அப்படி இல்லை. சோதி தோன்றும். நல்ல விளக்கு கவனிச்சு வரேன். சோதியே சுடர் மாதிரி இருக்கும். இந்த கருப்பு கலர் புள்ளி இருக்கும். ஒரு விளக்கு ஏற்றி பாருங்க, நடுவில் ஒரு புள்ளி இருக்கும். அதுக்கு மேலே எல்லோ கலர்ல காத்து இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? சோதியே, சுடரே, சூழ் ஒளி விளக்கு. இந்த விளக்குக்கு அதோ அந்த லைட் அப்படி கொடுத்துருக்காங்களே. இப்போ அதோட வெளிச்சம் இந்த இடத்து ஃபுல்லா பரவி இருக்கா? பார்க்க முடியுதா? வெளிச்சம் இருக்கு, ஆனா பார்க்க முடியுதா? முடியல. ஆனா நம்ம அருவுருவமா இருக்கிற அந்த லைட்டை நம்மளால பார்க்கணும். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இந்த நல்லா பல்பை பாருங்க, பல்புக்குள்ள ஒளி இருக்கு, புரியுதா? சோதி உள்ள இருக்கு. அந்த சோதிக்கு மேல என்ன இருக்கு? அது சுடரா தெரியுது நம்ம கண்ணுக்கு. ஒரு ரூம் இருக்கு, ஆனா அது ரூம் அல்ல, அருவுருவம். அது அந்த லைட் ஆஃப் பண்ணோன்னு இங்க இருளாயிடும். அந்த வெளிச்சம் எந்த இடத்துல எல்லாம் சூழ்ந்திருக்கு நம்ம பார்த்தா தெரியுதா? தெரியல. அதுதான் அவங்க சொல்றாரு. சோதியாய் தோன்றும் உருவமே அருவாய். உருவமா தெரியுற சாமி தான் அருவமா இருக்காரு. என்ன மாதிரி வரி பாருங்களேன். இது ஆழ்ந்து படிச்சாதான் புரியும். ரொம்ப எப்படிதான் இப்படிலாம் இறைவனை எப்படி உணர்ந்து சொல்றாங்க பாருங்க. அருவமா ஒருவனே சொல்லுத, அவனை சொல்லவே முடியாதுங்க. நீங்க என்ன சொல்லுவாரு? சொல்ல கரியாணி சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின். அவனை பத்தி ஒன்றும் சொல்ல முடியாதுப்பா. 96 லைன்ல சொல்லிட்டு அவனை பத்தி ஒன்றும் சொல்ல முடியாதுப்பா அப்படின்ற. சொல்ல கரியாணி சொல்லி திருவடிக்கு நான் சொன்ன சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அதுதான் அங்க மிஸ்டேக் ஆகுது. நம்மெல்லாம் என்ன மிஸ்டேக் ஆகுது? பொருள் உணர்றனா பொருள் உணரல, பொருளை தான் உணர்றோம். பொருள்
உணர்ந்து சொல்லுவார். செல்வ சிவனடிக்கு உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த எப்படி இருப்போமா, எல்லாரும் வணங்குற நிலைக்கு போயிடுவோம். அதுதான் நம்ம இடத்துல ரொம்ப அற்புதமா ஆதியே நடுவா. இப்போ குருநாதர் வர அதனால சரியா 12 மணிக்கு எங்கள் ஐயா அங்கே முடிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன், தெரியல. நாமெல்லாம் திருக்கழுக்குன்ற பதிகத்தை சாமிக்கு மகுடம் சொல்லுவோம், வருவார் குருபரன் ஆகி அற்புதத்தில் வருவார். திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி. அந்த இடத்துலதான் பாக்குறாரு, காணோனா திருக்கோலம் காட்டினாய் கழுக்குன்றிலேன்னு சொல்றாரு. இந்த 30வது பதிகம் வரும்போது பாருங்க எப்படி எப்படிலாம் சாமி அந்த கழுக்குன்றில தான் காட்டினார். திருவடி சாமி அங்கதான் சுட்டினார் மாணிக்கவர். ஒருவனே ஆதியே நடுவே அந்தமே வந்தமருக்கும் ஆனந்தம் ஆக்கடலே. அதுல ஆதியா இருக்கானான்னு தெரியல, நடுவுல இருக்கானான்னு தெரியல, அந்தமா இருக்கானா தெரியல. அந்தமே அருக்கும் ஆனந்தமா ஆனந்த கடலை தீதிலா நன்மை திருவருக்குண்டே. அது என்ன தீதிலா நன்மை? ஓ உங்களுக்கு சொல்லணும்னா புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஜுரம் வருது, ஜுரம் வந்தவுடனே நமக்கு ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க. அந்த மாத்திரையை சாப்பிட்ட உடனே அதனால நமக்கு நன்மை. ஆனால் அந்த மாத்திரையில சைடு எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? சைடு எஃபெக்ட்னு அதில் ஒரே ஒரு பேர் சொல்லக்கூடாத மாத்திரை. அந்த மாத்திரையை எடுத்து அதனுடைய பின் விளைவுகள்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த மாத்திரையே போட மாட்டீங்க. அந்த மாத்திரையே போட மாட்டீங்க. நாம் சாதாரணமாக யூஸ் பண்ணுற மாத்திரையோட பின் விளைவுகளை படிச்சிங்கன்னா ஒரு கும்பிடு போடுவீங்க. அது நன்மை தரக்கூடியது நம்ம இது பண்ணுறோம். அதே மாதிரி தீதிலா நன்மை, அதனால ஒரு தீதம் இருக்காது. இதோ இந்த நேரத்தில் நாம் இறை சிந்தனையோடு இருக்கோம். சிவபெருமானை தவிர்த்து வேற எதனா சிந்தனை நமக்கு போயிருக்குமா? திருவாசகத்தை தவிர்த்து வேற எதனா சிந்தனை போயிருக்குமா? இந்த நேரம்லாம் நமக்கு நன்மையான நேரம். இருவினை ஒப்பு இருக்கும், நல்வினையும் நடக்காது, திருவினையும் நடக்காது. ஏன்னா ஆழ்ந்த நிலையில இருக்கும். ஏன்னா சிவபெருமானுடைய ஆழ்ந்த நிலையில். அப்பேற்பட்ட சிறப்பான வாய்ப்பு நமக்கு இந்த திருவாசகத்தை பருகுவதால் கிடைக்கும். இந்த வரிகளை நாமெல்லாம் உள்ளுணர்ந்து படித்தோம்னா அது ரொம்ப சொல்றாங்க. தந்தது உன் தன்னை, நீ எனக்கு குத்துட்ட, கொண்டது என் தனை, தந்தது உன் தனை, இன்னும் நீ குத்துட்ட, கொண்டது என் தனை, என்ன நீ எடுத்துக்கிட்ட. சங்கரா ஆர்வலோ சதுரன் அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். அது என்ன சொல்லாத கரிய ஆனந்தத்தை பெற்றார். யாது நீ பெற்றதோட என்ன என்கிட்ட என்ன இருக்குன்னு என்ன வந்து ஏன்பா பிடிச்சது? என்கிட்ட எதுவுமே இல்லையே, நான் எவ்வளோ கேவலமான அதுதான் சொல்றாரு. அப்பா மாணிக்க வாசல் இல்லை, இங்க பெரும்பாலும் அடியார்லாம் சொல்லிக்கிறாங்க, தன் அடியார் அடியார்னு சொல்லிக்கிறாங்க. சொல்லிக்கிறதுக்கு நாம தகுதியான்னு முதல்ல பார்த்துருக்கோம். 4 பெருமக்கள் அடியாருக்கு அடியேன்னு சொல்லியிருக்காரு சுந்தரர். மற்றவங்க யாரும் பார்த்தீங்கன்னா தன் அடியார்னே சொல்லிக்க மாட்டாங்க. இவரு நாயேன்னு சொல்லியிருப்பாரு. யோசிச்சு பாருங்க, சிவர் அடியார்கள். எனக்கு சிரிப்பு வரும், என்னை விட அடியார்னு சொல்லுவது ஏங்க, அதுக்கெல்லாம் தகுதியே இல்லை. உண்மை நாடகத்தால் உன் அடியார் போல் நடிக்கிறோம் நல்லா. இது உள்ளார்ந்த அன்பு உள்ளவங்களுக்கு தெரியும். உண்மையாவே நாம சிவத்தை ஒரு 30 செகண்ட்னாச்சும் நாம நினைப்போம்னா இல்லை, ஏதோ ஒரு தேவை. நம்மளுடைய தேவைக்காக தான் இறையே நமக்கு தேவை. நம்மளுடைய தேவைக்காக தான் இறை தேவை. அப்படி இருக்கும் பட்சத்தில் எதுவுமே எதிர்பாராம அப்பேற்பட்ட அருளை நமக்கு கொடுத்துருக்கானா, கொஞ்சம் ஒரு சில இடத்துல கூட தன்னை அடியார் என்று சொல்லிக்கிறேன், தன்னை கீழ்படுத்தியே கொண்டு இருக்கார் நாயன். நாவெல்லாம் அடியார்கள் வந்தார்கள், அடியார்கள் வணக்கம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இறைவன் அந்த தப்பெல்லாம் பொறுத்துக்கணும். குற்றத்தை பொறுக்கக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான். குழந்தை இல்லை நாமெல்லாம் அவருக்கு, அது இந்த குழந்தை எனக்கு வேணும் அந்த குழந்தை வேணும்லாம் சொல்லக்கூடியவர் கிடையாது. எல்லாரும் அவருக்கு ஒருத்தர் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஒன்று இல்லை ஆழ்ந்து விடு. சிந்தையே கோயில், அதனாலதான் சிந்தையை தூய்மையா வச்சுக்கணும்னு சொல்றாங்க. என்னது சிந்தையே கோயில் கொண்ட பெருமான் திருப்பெருந்துறை உரை சிவனே எந்தையே ஈசா உடல்ல இடமா கொண்டிருக்கியப்பா. இனி இளங்கோர் கை, இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல, எனக்குள்ள நீ இருக்கிய இப்பேற்பட்ட அற்புதமான இதுவை நான் என்னைக்கு உனக்கு இதனால நான் என்ன செஞ்சிட போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப உருகுறாங்க. இந்த சித்திரா பத்து அடுத்து பொய்யனே நகம் மேக ஐயா சரி பொய்யனே நகம் மேக இடையறி பிரிந்து
Amen.
இதனை போதுமாட்டின் குறைகடல் காட்டி குறிக்கொள்க என்று நின் தொண்டரில் கூட்டாது செய்வதென்று இருகடன் மருந்து அடியே படுவதும் நினைதோ செய்த வாழ்குணம் நிலவியோள் திருப்பெருந்துரை மேவிய சிவனே 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 ஞாலம் இந்திரன் நான் முதல்வானவர் நிற்க மற்றனை நயந்தினிதாண்டாய் காலனார் உயிர் கொண்ட பூங்கழாய் காலனார் உயிர் கொண்ட பூங்கழலாய் கங்கையாய் அங்கி தங்கிய கையாய் மாலம் கோலம் விட்டு அலரும் மலர்க்கே சேலும் நீலமும் நிலவிய வயற்றுள் திருப்பெருந்துரை மேவிய சிவனே 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 மலை கையானோடு மலரவன் அறியா மாணவா மறைவாதொரு பாக கலிதனாமிக கலங்கிடுகின்ற கைலை மாமலை மேவிய கடலே எனக்கு அவையே அச்சொல்லி திளைக்கும் தேக்கியும் பருகியும் அருகே திருப்பெருந்துரை மேலிய சிவனே 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 சம்பளம் அடைக்கலப்பு அமரா திருச்சிற்றம்பலம் திருவருளால் என் பிறவியிலே அருள்பவனே உடையாயடியே உன் அடைக்கலமே என் கடிலே அமுதோரிக்கு கேட்க
அக்டோபர் 2 இந்த வருடம் அக்டோபர் 2ஆம் தேதி நமது திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் 18ஆம் ஆண்டு திருவாசக பெருவிழாவானது நடைபெற உள்ளது. அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும் அன்பர்கள் ட்ரெயினை புக் பண்ணிக்கங்க. ஏன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி இருக்கிறதா திடீர் ஞாபகம் இருந்தது. முன்னாடி இருக்கவங்க புக் பண்ணிக்கங்க. அக்டோபர் 2 முதல் நாள் பெருவிழா. நம்ம தெரியும்ல, போன வருட காலம் நம்ம திருநெல்வேலி காந்தியம்மை கோயிலில் நிலையப்புறம் காந்தியம்மை உடனாய நிலையப்புறத்தில் நடத்தணும். இந்த வருடம் அல்லியம் பூங்கோதி உடனாய தியாகராஜ சுவாமி பீடம் கொண்டார் கோயிலில் நடக்கிறது. அன்பர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுகின்றோம். முடிந்த அன்பர்கள், வருகின்ற அன்பர்கள் ட்ரெயின் புக் பண்ணிக்கங்க என்பது உங்களுக்கெல்லாம் இப்பொழுது விண்ணப்பமாக சொல்லிக் கொடுக்கிறது. அடுத்து ஆசை பற்றி எதுக்கெல்லாம் ஆசைப்படணும்னா திருவாசகம் படிக்க ஆசைப்படணும். இதில் கருடக் கொடியோன் காண மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன யாரு? திருமாலை சொல்றாரு. கருடக் கொடியோன் காண மாட்டான் கழசேவடி என்னும் பொருளை தந்தி என்னை ஆண்ட கொல்லாமணியே ஓ குப்பாயம் புக்கிருக்க கூவி கொல்லாய் கோவேயோ சிறுகுடி சிதைய பூவாய் கோவே பூத்தா காத்து ஆட்கொள்ளும் குருமணியே தேவாதேவன் கல்யாணே சிவனே சிறிதன் முகம் நோக்கி ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே விடுத்து எலும்பு ஊத்தை மிக்கு அழுக்குழுவு வீரிழிவு நடைக்கூடம் தொடர்ந்து என்னை நலிய துயருகின்றேன் சோத்தம் பெருமானே அழிப்புன்னகத்து புறந்தோல் மூடி அடியனுடைய கை புளியம்பழம் ஒத்திரந்தெம் விடையாய் பொடியாடி இருக்கேன் இவ்வாழ்க்கை வைத்தாய் வாங்காய் வானோரறியா மலசேவடியானே பாரோர் விண்ணோர் பரவியத்தோம் பரனே பரஞ்சோதி வாராய் வாரா உலகம் தந்து வந்தார் கொள்வானே கையால் தொழுதும் கழதேவடிகள் கழும தழுவி கொண்டு எய்யாதெந்தன் தலைமேல் வைத்து எம்பெருமான் பெருமான் என்று செடியாராக்கை திறமர வீசி சிவபுர நகர்ப்புக்கு கடியா சோதி கண்டு கொண்ட கண்ணினை களி கூற செஞ்சோலனே கண்ணாரம் வெகுளி வலையில் அகப்பட்டு
மாடென்று மாணிக்க தொனி என்று மனத்திடை உருகாதே செப்பு நேர் மூளை மடவரளிய தங்கள் திறக்கிடை நைவேனை நீதியாவன யாவையும் நினைக்கிலே நினைப்பவருடன் கூடே எதமே பிறந்திருந்து உழவேந்தனை என்னடியார் என்று என்னுடைய கல்வினை போ